எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இன்னைக்கு வந்து நம்ம ட்ரெயின் ஜேர்னில போயிட்டு இருக்கோம். எல்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். போன வாரம் வந்து நீங்க ஒரு சூப்பரான எபிசோட் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஐல் ஆஃப் ஒயிட், ஒரு தீவுக்குள் ஒரு தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் நாங்கள் போன வாரம் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் போட்டில் போனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே போய் என்ஜாய் பண்ணதெல்லாம் காமிச்சிருந்தோம். நிறைய பேருக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்க. செகண்ட் எபிசோட் எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு கமெண்ட்ல விட்டுருந்தீங்க. இப்போ அதுக்கு டைம் வந்தாச்சு. இப்போ செகண்ட் எபிசோட் போய் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நாங்கள் அங்கே போய் ஒரு ஸ்டீம் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம்ல, புகை வண்டி ரயில், பழைய ஸ்டீம் இன்ஜின் ரயில்வேஸில் நாங்கள் போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் லோக்கலாக அங்கே இருக்க கடைகளில் சாமான்லாம் வாங்கி, சிக்கனுக்கெல்லாம் வாங்கி அங்கே செஞ்சு சாப்பிட்டு குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணது சின்ன சின்னதாக கேப்சர் போட்டு காமிச்சிருக்கோம். அதையும் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த ஸ்டீம் இன்ஜின், இந்த ரயில்வே இருக்குல்ல, இது வந்து ரொம்ப பழைய ரயில்வே. ஸோ 1862லேருந்து இருக்குது. ஸோ குத்து மதிப்பாக பார்த்தீங்கன்னா 160 வருஷமாக இது வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, இது குட்டி தீவில் இருந்திருக்கு. ஸோ வருமானம் வராதனால சில டைம் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய டூரிஸ்ட்லாம் போகிறதுனால இந்த லைனை மட்டும் ரொம்ப மெயின்டைன் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா அந்த பழைய இன்ஜினு, அந்த இது ஸ்டேஷன் ஆரம்பித்த டைமில் இருந்த போர்ட்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அந்த டைமில் வந்து இதே ஊரை வந்து விக்டஸ்னு கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து அப்போது அந்த காலத்தில் என்னென்னா க்ரீக் ஆளுங்கெல்லாம் வந்து இருந்திருக்காங்க. அந்த க்ரீக் ஆக்குப்பை பண்ணியிருந்ததுனால அதுக்கு வேறு பேரோ கொடுத்துருந்தாங்களாம். எங்கே இருக்கோம் நம்ம? என்ன ட்ரெயினில் இருக்கோம் நம்ம எல்லாருமே? ஸ்டீம் இன்ஜினில் போயிட்டுருக்கோமா? என்ன ட்ரெயினு? ஸ்டீம் இன்ஜின். அதை பற்றி ஏதாவது படிங்களா? சதர்ன் ரயில்வே எங்கே போகுது, எங்கே வருது பாரு. மேலெல்லாம் இது வச்சுருக்காங்க. இது பேக்கெல்லாம் இங்கே வைக்கணும், வச்சுக்கலாம் மேலே. ஊட்டியில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஊட்டி ட்ரெயின் மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஹேவன் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்டேஷனு. அந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறோம். ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னா, இதை இழுத்து விடணுன்னா இப்படி இழுத்துட்டு அப்படியே உள்ளார விட்டோன்னா உனக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ போட்டுட்டு பெல்ட் மாதிரி தான் இங்கே இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அப்படியே திறந்துடும். சூப்பரில் வேறு லெவலில் கலக்கிறதில்ல. தேங்க்யூ. நாங்கள் ஏற்கனவே ஆன்லைனில் போய் புக் பண்ணிட்டோம். ஸோ நான் உங்களுக்கும் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போங்க. அதுதான் பெட்டர். ஏன்னா அங்கே போய் நீங்கள் ட்ரெயினுக்கு டிக்கெட்டுக்கு நிற்க வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்க்கிங் அங்கே பக்கத்துலேயே இருக்குது. பார்க்கிங்கை போட்டு ஓட வேண்டாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஆன்லைனில் போனீங்கன்னா என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, ஒரு ஃபேமிலி போனீங்க, ஒரு 4 பேருக்கு மேலே இருக்கீங்கன்னா ஃபேமிலி டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போது வந்து உங்களுக்கு ஒரு அடல்ட்டோட நீங்கள் உங்களுக்கு வந்து 2 அடல்ட்டு 2 குழந்தைங்க, இல்லை 3 அடல்ட்டு ஒரு குழந்தை இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி என்னென்னா 45 பவுண்ட்ஸ் தான் ஆகுது. ஸோ நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 4500 ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹேவன் ஸ்ட்ரீட்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது வந்து அப்படியே ஒரு டைரெக்ஷனில் போச்சுன்னா இங்கேருந்து கிளம்புது. ஸ்மால் ப்ரூக் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஜினை மாற்றிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகி திருப்பி இதே ஹேவன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் திருப்பி அங்கேருந்து வந்து ஆஷின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு ஆஷிலேருந்து ரிட்டர்ன் வந்து நம்மளை ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இதுதாங்க ஹோல் ஜேர்னி. ஏண்டி அவனை அப்படி பார்க்குற? டிஸ்கஸ்டடா? ஸோ இந்த ஜேர்னி வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். நீங்கள் 90s கிட்டாலும் இருந்தாலும் சரி, 80s கிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 70s 60s எல்லாருக்கும் வந்து இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போது நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் இதுன்னு வந்துடுச்சு.
டோட்டலாக எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸு அது இதுன்னு வந்ததுனால எங்கேயோ நீங்கள் நம்ம ஊரில் ரொம்ப எங்கே இந்த டூரிஸ்டி பிளேசஸில் மட்டும்தான் ஸ்டீம் இன்ஜின் பார்க்க முடியும். ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு அடல்ட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ட்ரெயின் வாசம் அந்த மெயினாக வந்து தலையை விட்டு வெளியில் நீட்டும் போது நம்மளுக்கு அந்த ஸ்டீம் இன்ஜினோட அந்த வாசம் வரும்ல, அந்த வாசத்துலேயே எல்லா சைல்ட்ஹுட் ஞாபகம் வந்துடும். நம்மளே ஒரு குழந்தையாக மாறிடுவோம். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக இங்கே வந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு வந்து சின்ன பிள்ளை ஞாபகம் எல்லாமே வந்துடும். ஸோ எனக்கு வந்த ஞாபகங்கள்லாம் பல ஞாபகங்கள். நாங்கள் எங்கள் அப்பா ஆர்மியில் இருந்ததுனால சின்ன பிள்ளைல ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேயும் நாங்கள் ட்ரெயின் எடுப்போம். அப்போல்லாம் ஸ்டீம் இன்ஜின் இருந்தது. ஸோ கண் எப்படி நம்ம வெளியில் பார்த்தோன்னா கண்ணில் வந்து அந்த இது இருக்குல்ல, அந்த உள்ளார இருக்க கோல் வந்து கண்ணில் படும், அப்படியே வந்து உள்ளார பட்டு வலிக்கும், அந்த எரியும். ஸோ பட் அதையும் தாண்டி வெளியில் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து ஆஸ் அ சைல்டு ஆகட்டும், ஆஸ் அ அடல்ட் ஆகட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டீம் இன்ஜினில் எப்போனா, அந்த ஸ்டீம் இன்ஜின் வந்து ஒரு கர்வ் எடுக்கும், ஒரு டேர்னிங் எடுக்கும். அந்த டேர்னிங் எடுக்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்ஜினை பார்க்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஹோல் ட்ரெயினையும் பார்க்கலாம். அதுவும் ட்ரெயினுக்கு பின்னாடி இருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நடுவில் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து பின்னாடி திரும்புறதும் பார்க்கலாம், முன்னாடி திரும்புறதும் பார்க்கலாம். ஸோ இதுலேயும் வந்து நம்மளுக்கு 2-3 ஆப்ஷன் வந்தது. நான் கொஞ்சம் கேப்சர் பண்ணேன், தரன் கொஞ்சம் கேப்சர் பண்ணால், எல்லாமே கேப்சர் பண்ணிட்டு அப்படியே வந்தோம். இந்த ஸ்மால் புரூக் ஸ்டேஷன் வந்துட்டோம். ட்ரெயின்ஸ் டு ரைட் அண்ட் ஷாங்கின்ஸ். இங்கேயும் வேறு ட்ரெயின்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஆள் இறங்கிட்டார். குப்பை க்ளீன் பண்ணுறவர் கும்பல் வருது. அப்படியே ஸ்மால் புரூக் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். எல்லோரும் நிறைய பேர் இறங்குறாங்க. இறங்கி இங்கே ரிலாக்ஸ் பண்ண முடியாது. இதில் ரொம்ப ஹைலைட் என்னென்னா, வண்டி போய் ஒரு ஸ்டேஷனில் போய் நிற்கும். அந்த ஸ்டேஷனில் நின்னதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு இன்ஜின் இருக்குல்ல, அது டிட்டாச் ஆகி பின்னாடி வந்து இன்னொரு திருப்பி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அட்டாச் ஆகிட்டு அது வேறு டைரெக்ஷனில் போகும். இதை பார்க்குறதுக்குன்னே நிறைய குழந்தைங்க வருவாங்க, எல்லாமே வருவாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களும் ஃபஸ்ட்டு இறங்கினாங்க. எங்களுக்கு புரியல அது, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் ஸ்டீம் இன்ஜின் எடுத்தது. அதுக்கப்புறம் நான் இறங்கி போய் அதை வீடியோ பண்ணேன். அது என்னென்னா, அந்த காலத்தில் என்னென்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, அப்போது வந்து இறங்கி மேனுவலாகவே பண்ணுவாங்க இந்த அட்டாச்மெண்ட்லாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆளும் வந்து இறங்கி அந்த கொக்கியெல்லாம் போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு திருப்பி வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புனது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. இது நான் 2 ஸ்டேஷனில் கேப்சர் பண்ணேன். ஒன்றே என்னால் கேப்சர் பண்ண முடியல. என்னென்னா, அது அந்த டைமில் டிட்டாச் ஆகும்போது பண்ண முடியல. பட் பாக்கி எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னென்னா, அந்த ஸ்டீம் இன்ஜினுக்கு மெயினாக என்ன வேணும்னா, உங்களுக்கு நிலக்கரி. அந்த நிலக்கரியை எடுத்து உள்ளார போடுறது. அந்த நிலக்கரியை உள்ளார போடும்போது அந்த தீ பற்றிட்டு எரியும் பாருங்கள். அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அதையும் கேப்சர் பண்ணியிருக்கோம். அதையும் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து யூகேல பல இடத்துல இருக்குது. இந்த ஸ்டீம் இன்ஜினை நீங்கள் டெஃபினட்டாக ஒரு டைம் நீங்கள் வந்தீங்கன்னா, ஏதாச்சும் நீங்கள் யூகே டூர்னு வரும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் நிச்சயமாக என்ஜாய் பண்ணி ஆகணும். நீங்கள் இதை போய் பார்த்தே ஆகணும். நிச்சயமாக சூப்பராக இருக்கும். சரியா? ஸோ குழந்தைங்களோட போகிறீங்களோ இல்லை நீங்கள் அடல்ட்ஸாக வரீங்களோ, எல்லாருக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். எப்படி இருக்குது இது வரைக்கும் ரெனி? சூப்பராக இருக்குல்ல? சரியா இருக்கு. நல்லா வெளில பாரு. சூப்பராக இருக்குல்ல? வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா அப்படி நல்லா இது பாருங்க. நாங்கள் ட்ரெயின் தான் இருக்கோம். இங்கே பாரு, சூப்பர்ல. டிஸ்கிரிப்ஷனில் அவனோட லிங்க் போடல. ஸோ தரன் மியூசிக் தலையாடுறது பாரு. TARAN ஸ்பேஸ் மியூசிக். TARAN அப்படிங்கிற தரன் மியூசிக் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. அங்கே போய் பார்க்காதீங்க. ஒன்லி இங்கிலீஷ் பாட்டு தான் இருக்கும், தமிழ் பாட்டு எதுவுமே இருக்காது. ஸோ டோன்ட் see it. பாட்டுக்கு முடியல. அதான் நான் சொன்னேன். என்னன்னு? அதான் எது மியூசிக் ஹஸ் நோ லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஷீட் நிறைய அட்டகாசம். ஸ்டீம் இன்ஜின் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா ஊட்டிக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து இந்த வண்டி போகல, இதே மாதிரி டைப்பில் தான் போவோம்.
அந்த ஞாபகம் வந்துச்சு அந்த சின்ன பிள்ளைல இருந்து பார்த்தது அந்த இளவயதில் உடனே அதுக்கு ஒரு சாங் போட்டால எப்படி இருக்கு உனக்கு இந்த ட்ரெயின் ஜர்னி பழைய ஞாபகம் வருது. பழைய ஞாபகம் சிறு வயசுல. எந்த காட்டு சிறு வயசுல காமி சின்ன வயசு என்ன பண்ணுவ இந்த ட்ரெயின்ல போறது அவ்வளோ ஒரு ஆசையா இருக்கும். மேட்டுப்பாளையம் டு ஊட்டி நடுவில் ஒன்று வரும் ரெனிமேடுன்னு ஒன்று. ரெனிமேடா ஓ வடை 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 உடை உடைய எப்படி இருக்கு உனக்கு ஹாரி பாட்டர் ஓ அவளுக்கு ஹாரி பாட்டர் ஞாபகம் வருது உனக்கு என்ன ஞாபகம் வருது ட்ரெயினை பார்த்தா ட்ரெயின் தான் ஞாபகம். ஓ தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் ட்ரெயின் ஸ்டேரிங் ட்ரெயின் எல்லாம் போயிட்டு குட்ஸ் வண்டி இன்னும் குட்ஸ் வண்டியோ அதுலேயே தான் போகுது ஓ நீ எங்கே தான் உட்கார போறியா நாங்கள் போய் இது பார்க்குறோம் ஆ நோ இந்த நெகோசியேஷன் போய்ட்டுருக்கு இதுக்கு அப்புறம் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா திருப்பி வரும்போது நாங்கள் முடிவு பண்ணோம் வீட்டில் தான் இன்றைக்கி சாப்பிட்ணும் பசங்களோட அப்படின்னு சொன்னோன்னே ரெனி சொன்னால் நான் சமைக்கிறேன் அப்படின்னா சரி நானும் சொன்னேன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் ரோஸ்ட் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு கடைக்கு போய் அங்கே லோக்கல் ஃபார்ம் கடை ஒன்று இருந்தது கோஆப்னு சொல்லுவாங்க அங்கே அந்த கடையில் போய் அங்கே இருக்க கோழியை வாங்கி பெரிய கோழி வாங்கி அங்கே இருக்க சாஸ் எல்லாம் வாங்கிட்டு இதை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போய் அந்த கோழியை நல்லா செஞ்சு கோழியோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஈவினிங் குளிச்சுட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். சாப்பிட்டுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணோம். அன்றைக்கி ஃபுல்லாக சூப்பராக சுற்றி இருந்தோம். இதுங்க பர்ஃபெக்ட் கலரிங் வரல, அழகாக இருக்கு. இதே இப்போ இந்த கலர் இருக்குல்ல இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும் ஒரே கலர். பரவாயில்ல, நம்ம வீட்டில் பண்ணாமல் வெளியில் பண்ணதுக்கு இது வந்து ஒரு பெரிய சாதனை. ஐ ரியலி அப்ரிசியேட் யூ. வெல் டன், கீப் இட் அப். என்ன இவ்வளோ முட்டை போட்டுருக்கு கோழி? ஆமாம், நிறைய முட்டை போட்டுருச்சு இந்த கோழி. அப்படி பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு நல்லா வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. இதுதான் கிரேவிம்பாங்க. கிரேவி கிடைக்கும். இந்த கிரேவியோடு எடுத்துக்கும். நல்லா சூடா. இது யாக்ஷர் புட்டிங்பாங்க. இதுதான் நல்ல நம்ம பரோட்டா மாதிரி தான் கொஞ்சம் டேஸ்ட்டு இல்லை? பரோட்டாவில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி. அல்டிமேட், சான்ஸே இல்லை, வேற டபுள். கொஞ்சம் கிழங்கா இருக்க சாப்பிட முடிச்சு. அமிர்தம் அமிர்தம். எப்படி சூப்பராக இருக்கா? வேற லெவலில் இருக்கா? ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழர். ஸோ
இந்த எபிசோடோட முடியல, ஏன்னா ஐல் ஆஃப் ஃபைட்டில் எங்களுக்கே தெரியாமல் இன்னும் நிறைய சூப்பரான சுவாரஸ்யமான விஷயங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் போடணுன்னா சொல்லுங்கள். அடுத்த ஒரு எபிசோடு சூப்பராக இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறோம். உங்கள் கமெண்ட்லாம் எதிர்பார்க்குறோம். உங்கள் கமெண்ட் படிக்கிறது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ் விடுங்க. தேங்க்யூ, பபாய், see you in the next episode.